பேர் என்ன? இப்ப திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு முழு மனதோடு பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. தந்தை பெரியார் இருந்த நாற்காலி தலைவராக, ராஜகோபாலாச்சாரி முதலாம் ஆளுநராக இருந்தவர், கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், அந்த நாற்காலி, பெருந்தலைவர் காமராஜர் இருந்த நாற்காலி, தியாகச்சீலர் கக்கன் இருந்த நாற்காலியை உட்கார வைத்தார்கள். 2 வருடங்களாக எங்களுடைய செய்த பணி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மகிழ்ச்சி, மனநிறைவு. நான் இனிமேல் என்ன முடிவு செய்திருக்க, தேர்தல் வெற்றி வாகையை சூடி அந்த வெற்றி வாகை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கொடுத்து விட்டு முழுக்க முழுக்க திருப்பெரும்புதூர் பகுதியுடைய பிள்ளையாக நான் பணியாற்ற போகிறேன். முன்று திருப்பெரும்புதூர் பிள்ளையாக இருந்தவன் தமிழ்நாட்டு பிள்ளைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் வேலை பணியாற்ற வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி ஆணையிட்டிருந்தார். 2 ஆண்டுகள் மனநிறைவோடு பதவி முடிவு வந்த பிறகு வெற்றி கனியை கொடுத்து விட்டு மீண்டும் முழுக்க முழுக்க திருப்பெரும்புதூர்ல பணியாற்ற உறுதியளிக்கிறேன். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில திரும்ப களம் காண்றீங்க. இந்த தொகுதி இப்போ களம் எப்படி இருக்கு சார்? கடினமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா? நான் அம்மையார் ஜெயலலிதா சொன்ன மாதிரி கண்ணு கெட்ட தூரம் முதல் எதிரிகளே இல்லைன்னு நாங்க அப்படிலாம் பேசவே மாட்டோம். எங்க திட்டங்கள் பேசும், நாங்கள் செய்த பணிகள் பேசும். இன்னும் 5 ஆண்டுகள் திட்டத்தை போட்டிருக்கோம், அதுதான் பேச போகுது. ஆகையால தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பாசிச மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் கால் ஒன்று அனுமதிக்காமல் விரட்டி அடிப்போம். அடுத்த தலைமுறை இளைஞர்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் நிம்மதியாக சாலையில் நடமாட வேண்டும். ஆனால் கர்நாடகாவில பாஜக ஆளும் மாநிலங்களில நிம்மதியாக பெண்களும் குழந்தைகளும் நடமாட முடிகிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இன்னைக்கு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அச்சுறுத்தல், பயம், அச்சம், அது இல்லாம தமிழ்நாட்டுல மாண்பு முதலமைச்சர் பாதுகாப்பான மாநிலமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தலைமை மீண்டும் தொடரும்.